வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு நடுப்பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சித்தாமூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலும், மேல்மருத்தூர் மற்றும் அச்சரப்பாக்கத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 45 அடி உயர முருகன் சிலை பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்ப்பதற்கு அப்படியே மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகன் சிலை வடிவில் அமைஞ்சிருக்கு. முத்துசுவாமி சித்தரால் எழுப்பப்பட்ட திருக்கோவில் தான் இது. நடுப்பழனி என்று காஞ்சி பெரியவரால் பெயர் சூட்டப்பட்ட திருத்தலம் இது. இங்கே இருக்கிற இந்த முருகபெருமான் கையில் ஒரு பெரிய வேலோட பின்னாடி அழகாக மயிலோட காட்சியளிக்கிறார். இந்த சூரிய வெளிச்சத்தில் முருக பகவான் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கிறார். இந்த கோவிலில் இருக்கிற முருகன் பார்ப்பதற்கு பழனி முருகன் சிலை மாதிரியே இருக்கிறதுனால காஞ்சி பெரியவர் இங்கே வந்தப்போ இங்கே உள்ள முருகன் சிலையை பார்த்துட்டு நடுப்பழனி என்று இந்த கோவிலுக்கு பெயர் சூட்டுறாரு. இந்த பிரம்மாண்டமான முருகர் சிலைக்கு பின்னாடி பார்த்தோன்னா 300 அடி உயரமுள்ள ஒரு கனகமலை இருக்குது. அதில் தான் ஒரு முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு. முருகர் சிலைக்கு கீழே பார்த்தோன்னா பாதங்கள் இருக்குது. இது இந்த சிலை வச்சதுக்கான ஒரு கல்வெட்டு பார்க்க முடிந்தது. இந்த சிலையை சுற்றி ஏராளமானவர் கற்களை வச்சு வீடுகளுக்கு மாதிரி கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த முருகர் சிலையை சுற்றி ஒரு நந்தவனம் அழகாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம பார்த்தாலும் அவ்வளோ தூரமாக பச்சை பசேல்னு அழகாக இந்த இயற்கை எழிலோடு இந்த இடமே காட்சியளிக்குது. இது ஒரு பசுமாடம். இங்கே ஏராளமான பசுமாடுகள் மற்றும் கன்றுக்குட்டிகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரம்மாண்டமான ஆலமரங்களை பார்க்க முடியுது. ரொம்ப பழமையான மரங்களாக காட்சியளிக்குது. இது எல்லாமே மலை முருகர் கோவிலுக்கு கீழே இந்த பசுமடம் அமைஞ்சிருக்கு. நாம் அடுத்ததாக கொஞ்சம் தூரம் அப்படியே கடந்து போனோன்னா நம்ம கோவிலுக்கான வழியை பார்க்கலாம். மலை கோவிலுக்கு போகிற வழி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா இடும்பன் மற்றும் ஆஞ்சநேயர் சிலைகளும் இருக்குது. இங்கே ஒரு விநாயகர் கோவிலும் அமைஞ்சிருக்கு. அப்படியே நாம் இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு காம்பவுண்ட் மேலே ஏராளமான குரங்குகள் அமர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. விநாயகர் வாகனம் மற்றும் பலிபீடம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறார். இங்கே முருகரோட சித்தர்கள் 4 பேரோட சிலைகள் இருக்குது. இங்கே இருக்கிற சிலைகள் ஒன்றொன்று பார்ப்பதற்கு அப்படியே நேச்சுரல் அழகாக இருக்குது. இது கைலாயத்தில் இருக்கிற பரமேஸ்வரனோட காட்சி. கார்த்திகை பெண்கள் முருகரை வளர்க்கும் அந்த காட்சி இது. அப்படியே இங்கே பார்த்தோன்னா ஒரு பிரம்மாண்டமான வேப்ப மரத்தில் ஏராளமான தொட்டில்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக அழகாக இருக்குது. இங்கே ஏராளமான கோவில்களும் இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அம்மன் கோவிலும் கூட இருக்குது. கீழே மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு அழகாக படிக்கட்டுகள் இருக்குது. 300 அடி உயரமுள்ள இந்த கனகமலை தான் நடுப்பழனி என்று அழைக்கப்படுது. மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று படிக்கட்டுகள், இன்னொன்று வாகனங்கள் போகிறதுக்கான வழி. நாம் இந்த வழியில் போகும்போது பார்த்தோன்னா ஏராளமான பசுமையான மரங்கள் மற்றும் செடி கொடிகள் சொல்லிட்டு இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்குது. மலைக்கு மேலே வந்தோடனையும் நாம் பார்க்கறது லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா முத்துசுவாமி அவர்களோட ஜீவசமாதியை நம்மளால் தரிசிக்க முடியும். இந்த ஜீவசமாதியை சுற்றி ஏராளமான மரங்கள் இருக்குது. இது முத்து விநாயகர் கோவிலுக்கு எதிரிலே இருக்கிற ஒரு விநாயகர் கோவில். இது முருகர் கோவிலுக்கு எதிரில் ஒரு வேல் வச்சுருக்காங்க. அந்த வேலில் ஏராளமான மணிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே பார்த்தோன்னா கைலை மலையில் சிவபெருமான் அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இந்த இடத்துல ஏராளமானவர் விளக்கேற்றி வழிபாடு பண்ணியிருக்காங்க. இந்த மயில் இருக்கிற இடத்துல கோவிலுக்கு மேலே பார்த்தோன்னா முருகரோட அறுபடை வீடுகளோட காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. முதல்ல இருக்கிறது திருத்தணி பழமுதிர்ச்சோலை, இது திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருச்செந்தூர் மற்றும் பழனி ஆகிய தலங்களில் இருக்கிற முருகரை பார்க்கலாம். இந்த கோவில் காலை மற்றும் மாலை இருவேளைகளில் திறந்திருக்கும். கோவிலுக்கு எதிரில் இருக்கிற மயில் தான் இது. அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு மகிழ்பூ சூடி இருக்குது. இந்த மலைக்கு மேலேருந்து நாம் பிரம்மாண்டமான முருகர் சிலை இருக்கிற இடத்த பார்க்கலாம். இப்போ காம்பவுண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு பின்னாடி ஏராளமான கல்வெட்டுகள் இருக்குது. ஒரு கல்வெட்டில் ஓம் என்று எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏராளமான மரங்கள் இருக்குது. இந்த கோவிலில் வழிபாடு செய்வதனால் திருமணம் விரைவில் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியமும் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில் ஒரு சிறப்பு வாய்ந்த முருகர் கோவிலாக இந்த திருத்தலம் விளங்குது. இந்த மலை மேலே இருந்து நாம் வாகனங்கள் செல்லும் சாலையில் போகும்போது இங்கே வள்ளி முருகரோட திருமணம் நடைபெற்ற அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இந்த இடங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பசுமையான மரங்கள் காட்சி அளிக்குது.
ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்துரு. இது நடுப்பழனி திருமண மண்டபம். இந்த இடத்துல அதிகப்படியான கல்யாணங்கள் நடைபெறுது.